உங்களை நீங்க அழிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் இந்த உலகம் உங்களை தியாகின்னு கொண்டாடாது, மிதிக்க தான் செய்யும். இனி அழுது புலம்பாதீங்க. நாம சிங்கப்பெண்ணா வாழணும்னா என்ன பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்கத்தை போல தைரியமும் தூய்மையும் கொண்ட வெறும் 5 பெண்களை தாங்க இந்த உலகத்தையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். இப்போ நம்ம சிங்கம் போல தைரியமா வாழணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சில கதைகளை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசை, தேவைகள், தியாகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மரியாதையே கிடைக்காம அழுது தவிக்கிறா ஒரு பொண்ணு. அந்த பெண்ணு யாரும் இல்லை, அவ பேர் மீரா. அவளுடைய பாட்டி விவேகானந்தருடைய தத்துவங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்றாங்க. அதன் பிறகு தன்னுடைய அணுகுமுறையை மாத்திக்கிட்டு எப்படி அந்த பொண்ணு சுயமரியாதையோட வாழ தொடங்குறா, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி அவளை போற்றி வணங்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். நீ எதை நினைக்கிறியோ அதுவாதான் அவ. உன்னை நீயே பலவீனமானவள் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். என்னால் முடியாது, நான் சாதாரண பெண்ணு அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை முழுமையாக நீக்கிடுங்க. மற்றவங்களுடைய பாராட்டுக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ வாழாமல் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும் வாழ ஆரம்பிங்க. மற்றவங்களை புண்படுத்திட்டு அழுது பலவீனத்தை காட்டாமல் அமைதியாகவும் கம்பீரமாகவும் நில்லுங்க. விவேகானந்தன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடையும் வரை ஓயாதே, பயத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? கஷ்டம், பண இழப்பு, சோதனைகள் வரும்போது மூலையில் போய் உட்காந்து அழுவக்கூடாது. துணிச்சலோட அதுக்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும். உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்களோ உங்களை குறை கூறாமல் அவங்களுக்கு தைரியம் தரக்கூடிய ஒரு பலமான தூணாக நீங்கள் மாறணும். ஒவ்வொரு தடையையும் உங்களுடைய பலமாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாக்குங்க. பிரபஞ்சத்தினுடைய அத்தனை ஆற்றல்களுமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு இருட்டாக இருக்குது அப்படின்னு புலம்பாதீங்க. குடும்பத்துக்காக 23 மணி நேரம் நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்காக குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் திறமைகளை வளர்க்கவும் ஒதுக்குங்க. உங்களுடைய சின்ன தேவைகளுக்கும் முடிவுகளுக்காகவும் மற்றவங்கள சார்ந்திருக்காதீங்க. சுயமாக நீங்களே முடிவெடுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கலை, தொழில், சமையல் இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் மெருகேற்றி உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க. சுயமரியாதையும் ஆன்மாவையும் அழிச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தியாகம் தியாகம் கிடையாது, அது முட்டாள்தனம். விருப்பமில்லாத உங்களுடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய காரியங்களுக்கு தயங்காம ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நோ சொல்லி பழகுங்க. உடலும் மனசும் ஓய்வு தேவைப்படுதா? மறுப்பே சொல்லாதீங்க. எந்த குற்ற உணர்ச்சியும் எடுத்துக்காதீங்க. என்னால் முடியல, எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி பழகுங்க. உங்ககிட்ட மற்றவங்க எவ்வளோ தூரம் பழகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் பார்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பேச்சு உங்களை உலகத்தோடு இணைக்கவும், மௌனம் உங்களுடைய ஆத்ம பலத்தோடு இணைக்கவும் சொல்லியிருக்காரு. குடும்ப பிரச்சனைகளை வெளிநபர்கள்கிட்டயோ அக்கம் பக்கமோ பேசி அவமானப்படாமல் 4 செவத்துக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சண்டை, வாக்குவாதம் எது நடந்தாலும் சரி கோபத்தில் வார்த்தையை விடாதீங்க. மௌனமாக இருந்துட்டு பின்னர் நிதானமாக நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. தேவையில்லாமல் புறம் பேசாதீங்க. வதந்திங்க கிட்டேருந்து விலகி போங்க. அளந்து பேசுங்க. பொருளாதாரம் விவேகாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளாதாரம் ஒரு பெண்ணோட பாதுகாப்பு. எந்த குடும்பத்தில் ஒரு பெண் பொருளாதாரத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறாலோ அந்த குடும்பம் எந்த விதமான வறுமையும் அசைக்க முடியாது. மாத தொடக்கத்திலேயே வரவு செலவுக்கான பட்ஜெட்டை போட்டு ஒரு டைரியில் எழுதுங்க. வருமானத்தில் ஒரு 20% அவசர செலவுக்காக எடுத்து வைங்க. மீதி பணத்தை செலவு பண்ணுங்க. வங்கியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சின்ன சிறுசேமிப்பு திட்டம் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்தவனுடைய மாளிகையை பார்த்து இயங்குறவன் தன்னோட குடிசையினுடைய வெளிச்சத்தையே இழந்துருவான் அப்படிங்கிறத உண்மையான மகிழ்ச்சி மனசினுடைய நிறைவுல மட்டும்தான் இருக்கு. அவங்க கார் வச்சிருக்காங்க, அவங்க பெரிய ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மண் குடிசைகள் இருந்தாலும் உங்களுடைய மனசு போதும்னு நினைச்சா நீங்கள் தான் அதில் எஜமானி. அதில் உங்களை விட மிஞ்சின பணக்காரன் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. சமூக வலைத்தளங்கள்லையோ மற்றவங்க கிட்டேயோ உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பொறாமப்படாதீங்க. உங்களுடைய நேற்றைய நிலைமை, இன்னையோட வளர்ச்சி இதை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொண்டு கூட நீங்கள் சிங்கப்பெண்ணா நடை போடுங்க. இந்த உலகம் உங்கள் காலடிக்கு கீழே கிடைக்கும். உங்களுடைய சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க.